cause I got something to prove. Hey MVR squad, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டில் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு சிட்டியை நைட்டில் வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா பகலை விட நைட் நேரத்தில் தான் சிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட்டு, அந்த லைட் செட்டிங்ஸு, ரோட்டு ஓரமாக இருக்க கடைகள், அந்த கடைகளில் ஜொலிக்கிற வெளிச்சம், அது எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நைட் சிட்டி, இரவின் அழகை நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஊருன்னு தெரியுதா? கன்னியாகுமரி. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம கன்னியாகுமரிக்கு ரைட் பண்ணியிருந்தோம். அந்த கன்னியாகுமரியில் நைட்டில் வந்து அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த கடலோரமாக இருக்க கடைகள், இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ், இதெல்லாம் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு குறும்படம் மாதிரி பார்க்கலாம். ஓகே, நான் உங்கள் motovillageriders விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம MVR ஸ்குவாடில் நீங்களும் ஒரு ஆளாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரோட்டு ஓரமாக, அதாவது ரோட்டு ஓரமானு சொல்கிறத விட அந்த பீச்சுடைய ஓரங்களில் இருக்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை கடை, துணி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடைங்க லைனாக இருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லோரும் நம்மளே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லா கடைக்கும் போயிடாதீங்க, ஏன்னா அங்கே எதை எடுத்தாலுமே ரேட் அதிகம். வாங்குறது கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஓகே, பூம்புகார் படகு சவாரி, அதாவது நம்ம விவேகானந்தர் மண்டபத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இங்கேருந்து தான் போக முடியும். அதுக்கப்புறம் இந்த கோயில் ஒன்று இருக்கும் கன்னியாகுமரியில். அந்த கோயில் வீதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் ரெண்டு பக்கமும் புடவைங்க, ஜுவல்ஸு, அதாவது கவரிங் ஜுவல்ஸு, டாய்ஸு, ஏகப்பட்டது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே ப்ரைஸ் ஹெவி. ப்ரைஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எல்லாமே ஹெவி. நான் ஒரு சங்கு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு அந்த காந்தி மண்டபம், இப்போ பார்த்தீங்களா, அந்த காந்தி மண்டபம் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு நான் ஒரு சங்கு வாங்கலாம்னு போனேன். ஒரு சின்ன சைஸ் சங்கு 150 ரூபா சொன்னாங்க. அதை வேறு இடத்துல வாங்க வெறும் 30 ரூபா தான் எனக்கு வந்துச்சு. என்னடா இந்த கடை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, இதில் இருக்க தின்பண்டங்கள்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நம்ம 90s கிட்ஸோடைய ஃபேவரட்டான ஒரு அழகான மெமரிஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஃபுட்ஸ். அது அப்படி நீங்களே பாருங்களேன். சிகரெட் மிட்டாயி, ஜேம்ஸு, ஜவு மிட்டாயி, புளிப்பு மிட்டாயிடா. இது சக்கரம் தெரியுமா? இது வாங்கிக்கணும் தம்பி, சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணினா சுத்தும். புதுசாக பேசுறது புரியுதா உனக்கு? ஆமாம், இப்படி கயிறு கட்டி சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரியில் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பஜ்ஜி சாப்பிட்டேன். அது என்ன தெரியுமா? நேந்திரம் பழம் இருக்குல்ல, வாழைப்பழம், அதை 2ஆக வகுந்து பஜ்ஜி போட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு அழகான டேஸ்டாக இருந்துச்சு. மூஞ்சி நம்ம மூஞ்சி மாதிரியே இருக்கு, உதடெல்லாம் இருக்கு. சரியான கலாட்டி கை இப்படி நெட்டினோட கிளாஸ் வந்து முட்டோம். இது எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 7 வருஷம். சின்னதாக போட்டிங்களா இல்லை பெருசாக தான் போட்டிங்களா? எந்த மீனுமே பெருசாக வாங்கி வளர்த்து கொண்டு வரணும். அப்படி நின்னா தான் நிற்கும். இது வாஸ்து மீனா இல்லை டோக்கன் உள்ள பார்க்க? கம்பு ஒரு ஆளுக்கு. ஒரு அழகான கடல் வியூவில், அதாவது பீச் ஓரமாக இருக்க ஒரு அழகான வியூவில் அந்த பீச்சோடைய காற்றை வாங்கிக்கிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இல்லை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியான்னு தெரியல, ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தோம்னா நம்ம கன்னியாகுமரி, ஐ லவ் கன்னியாகுமரின்னு 2 போஸ்டர் அங்கே வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தோம்னா சீ ஃபுட்ஸு, சாட் ஐட்டம், மெயின் கோர்சஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு அழகான ஓப்பன் ஏர் ரெஸ்டாரண்ட் இது. இங்கே நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா இது கம்பல்சரி விசிட் பண்ணுங்கள். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது காய்ஸ். அங்கே பார்த்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல உட்காந்து நம்ம கன்னியாகுமரி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோட்டோஸில் நாங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு நாங்கள் போய் ஆரம்பித்தோம்.
அடுத்த நாள் காலையில் சன்ரைஸ், அந்த அழகான திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி இந்த சன்ரைஸ் பார்த்தோம். நம்ம பார்த்தோம்னா புதுக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரி, கன்னியாகுமரியிலேருந்து கோவளம், கோவளத்துலேருந்து வர்க்காலா, இந்த ரைடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டரை இந்த 3 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதோட பிளேலிஸ்ட்டு புதுக்கோட்டை டு கன்னியாகுமரி ரைட் கேரளா அப்படிங்கிற ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ எம்யூஆர் ஸ்குவாட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் விஜய்.